சபையின் மூலமாய் அவருடைய அனந்த ஞானமானது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே அவருடைய அனந்த ஞானம், மேனிஃபோல்ட் விஸ்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு. ஞானம் என்பது விசேஷமானது. சபையில இருந்து தேவ ஞானம் உலகத்திற்கு ஸ்ப்ரெட் ஆகும், உலகத்துக்கு தெரிய வரும். இந்த உலகத்தில் ஞானம் என்று சொல்லுகிறது எல்லாம் ஞானம் அல்ல, தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர். அப்போ வேற யாரும் அவ்வளவு ஞானம் இல்லையா? இல்ல. இந்த ஞானம் உள்ளவரால் ஞானம் அடைய முடியும். அந்த ஞானம் அவரிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று யோபு 28:28 சொல்லுகிறது. ஒரு தேவ மனுஷன் கைகளை வைக்கும் பொழுது ஞானத்தின் ஆவி நம்மேல் இறங்கி வருகிறது. ஆவியானவருக்கு அந்த பேர். ஏன்னா அவர் இருந்தா தேவ ஞானம் நமக்குள்ள வெளிப்படும். ஆவியானவருக்குள் ஞானமும் உணர்வும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இன்னும் பல காரியங்களும் அடங்கி இருக்கிறது. அவர் சொல்றார், முதியோர்களிடத்தில் ஞானம் விளங்கும். கர்த்தருடைய சாட்சி பேதையை ஞானியாக்குகிறது. புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான். ஞானம் இருக்கிறதுனால என்ன கிடைக்குதுயா? ஞானம் ஒருத்தனுக்கு இருந்தா அவன் பேர் பெற்று விளங்குவான். ஞானம் எங்க இருக்கோ அங்க ஐஸ்வர்யம், செல்வங்கள் திரளாய் வந்து இறங்கும். எவ்வளவு ஞானம் இருக்கோ சொல்லுங்க பார்க்கலாம், அவ்வளவுக்கு உங்க கையில் ஐஸ்வர்யம் இருக்கும். ஞானமே இல்லைன்னா கடன் இருக்கும், தரித்திரம் இருக்கும், வறுமை இருக்கும். இப்போ என்ன வேணும்? எனக்கு ஞானம் வேணும்.